வடமரைக்காயர் அலுவலகம் யாருக்கு சொந்தம்? நடந்தது என்ன? சட்டமன்ற முற்றுகை போராட்டம் ஏன்? சென்னை மண்ணடி எண் 7 வடமரைக்காயர் தெருவில் உள்ள 2 மாடி கட்டிடம் முஸ்லிம் டிரஸ்ட் பெயரில் அதன் ஆயுட்கால சேர்மன் பி ஜைனுலாப்தீன் அவர்களது பெயரில் பதிவு செய்யப்பட்டதாகும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு பி ஜைனுலாப்தீன் அவர்கள் அமைப்பாளராக இருந்த காரணத்தினால் அந்த கட்டிடத்தின் முதல் மாடியில் தமுமுக அலுவலகம் இயங்குவதற்கு அனுமதி வழங்கியிருந்தார். உணர்வு வார இதழை நிர்வகித்து வரும் முஸ்லிம் மீடியா டிரஸ்டின் சேர்மனாகவும் பி ஜைனுலாப்தீன் அவர்கள் இருந்த காரணத்தினால் அந்த கட்டிடத்தின் 2ஆம் மாடியில் உணர்வு வார இதழ் அலுவலகம் இயங்குவதற்கும் அனுமதி அளித்திருந்தார். 2004ஆம் ஆண்டு தமுமுகவிலிருந்து பி ஜைனுலாப்தீன் அவர்களும் அதன் முன்னணி பேச்சாளர்களும் கூண்டோடு விலகியதை அடுத்து தமுமுக அலுவலகம் அந்த கட்டிடத்தில் இயங்குவதற்கு தடை செய்ய அதிகாரம் இருந்தும் பி ஜைனுலாப்தீன் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. எவ்வித சட்டப்பூர்வ உரிமையும் இல்லாமல் முஸ்லிம் டிரஸ்ட் கட்டிடத்தின் முதல் மாடியில் இயங்கி வந்த தமுமுகவினர் 2004ஆம் ஆண்டு உணர்வு அலுவலக ஊழியர்களை தாக்கி பொருட்களை சேதப்படுத்தி ரவுடித்தனம் செய்ததால் காவல்துறை மூலம் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ஆர்டிஓ விசாரணையில் இறுதி தீர்ப்பு வரும் வரை முதல் மாடியை தமுமுகவும் 2வது மாடியை உணர்வு இதழும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆர்டிஓ உத்தரவிட்ட 2004ஆம் ஆண்டு முதல் கடந்த 2011 மே 27ஆம் தேதி வரை உணர்வு வார இதழின் நிர்வாக பிரிவு அலுவலகம் தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. 2004ஆம் ஆண்டு முதல் கடந்த 2011 மே 27ஆம் தேதி வரை ஆயிரக்கணக்கான கடிதங்கள் தபால் துறை மூலம் அந்த அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டவை ஆதாரங்களாக நம்மிடம் உள்ளன. மே 27ஆம் தேதி அன்று நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெற்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயல்வீரர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அனைத்து மாநில நிர்வாகிகளும் மற்றும் உணர்வு இதழின் பொறுப்பாளர்களும் ஊட்டி சென்று விட்டனர். இதைத் தொடர்ந்து இதை தெரிந்து கொண்ட மாமகவை சேர்ந்த ஜவாஹிருல்லா உள்ளிட்டவர்கள் அத்துமீறி உணர்வு வார இதழ் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து 5 லட்சம் பெரும்பானம் உள்ள பொருட்களை திருடிச் சென்றதுடன் மறுபூட்டு போட்டு உணர்வு வார இதழ் அலுவலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டனர். செயல் வீரர்கள் கூட்டத்தை முடித்து 31/5/2011 செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை திரும்பிய உணர்வு வார இதழின் பொறுப்பாளர்கள் தமது நிர்வாக அலுவலகம் சென்றபோது ரவுடி கும்பலோடு காத்திருந்த மாமகவினர் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து விரட்டி அடித்து விட்டார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பிற்கு இந்த அரசின் ஆதரவு இருக்காது என்ற நம்பிக்கையிலும் சென்னை மாநகர ஆணையாளர் திரிபாதி அவர்களை சந்தித்து ஆதாரங்களை எடுத்து காட்டி தௌஹீத் ஜமாத் முறையிட்டது. தௌஹீத் ஜமாத் கூறுவதில் உண்மை இருப்பதை விளங்கிக் கொண்ட ஆணையாளர் அவர்கள் தமக்கு அடுத்த பொறுப்பில் உள்ள ஜேசி செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கு தமது புகாரை அனுப்பியதுடன் அவரிடம் நேரில் விளக்குமாறும் சட்டப்படி நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதன் பிறகு ஜேசி செந்தாமரை கண்ணன் ஏசி அவர்களுக்கு அதை அனுப்ப அவர் B1 காவல் நிலையத்திற்கு அதை அனுப்ப இழுத்தடிப்பு வேலைகள் ஆரம்பமாயின. 14 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஒரு வார இதழின் அலுவலகம் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பாரதூரமான விஷயத்தை ஏற்கனவே ஆர்டிஓவால் இடப்பட்ட உத்தரவு மீறப்பட்டுள்ள நிலையில் B1 காவல் நிலையத்தில் ஒரு பெட்டி கேசுக்கு தரப்படும் முக்கியத்துவம் கூட தராமல் ஏனோதானோ என்று தௌஹீத் ஜமாத்தின் புகாரை குப்பை கூடைக்கு அனுப்பும் வகையில் அவர்களின் நடவடிக்கை அமைந்தது. காவல்துறையின் உயரதிகாரிகளின் ஆதரவோடும் காவல்துறையை கையில் வைத்துள்ள முதல்வரின் ஆசியோடும் தான் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பு நடந்துள்ளது என்ற சந்தேகம் உறுதியானதால் வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாம் சட்டப்படி நடக்கும் என்று பதவியேற்ற முதல் நாள் ஜெயலலிதா